வெல்கம் டு சினிமா 123. இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா 2025 ரிலீஸ் ஆன நம்ம சுந்தர் சி வடிவேலுன்னு நினச்ச கேங்கர்ஸ். வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே அரசன் கோட்டைங்கிற ஒரு சின்ன கிராமத்தை கட்டுறாங்க. அங்கே ஒரு ஆளுங்கட்சி மினிஸ்டர் இருக்கார். அவர் கீழே இந்த 2 பேர் வேலை செய்கிறாங்க, மலையரசன் கோட்டையரசன்ட்டு. இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பிங்க. மினிஸ்டருக்கு பினாமியாக இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கெல்லாம் மூத்தவராக ஒரு அண்ணன் இருக்கார், முடியரசன்ட்டு. அவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிடுறாரு. ஆக்சுவலாக மினிஸ்டருக்கும் அவருக்கும் தான் நல்லா பழக்க வழக்கம். அதை வச்சுட்டு இப்போ தம்பிங்க 2 பேருமே மினிஸ்டருக்கு பினாமியாக இருக்காங்க. அந்த பேரை யூஸ் பண்ணிவிட்டு கிராமத்தில் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு போலீஸும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை காட்டுறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோயின் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பேர் சுஜி. அங்கே 2 குழந்தைங்க பேசிகிட்டு இருக்காங்க. ரம்யா, போன வருஷமே நீ பேச்சு போட்டியில் நீ தான் ஃபஸ்ட் மார்க் வாங்கின, இந்த வாட்டி நான் தான் கண்டிப்பாக வாங்குவேன், இந்த வாட்ச் பெட்டு அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த சுஜி டீச்சர்ன்ட்டு, ஏன் ரம்யா நீ பெட் கட்டலையா அப்படிங்கிறாங்க. இல்லை மிஸ், நான் இந்த வாட்டி சரியாக ப்ரிப்பேரே பண்ணல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. உடனே சுஜி இந்த வருஷம் நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்படியே அவங்களோட வாட்சும் அந்த பொண்ணு கட்டி விடுறாங்க. அந்த பொண்ணு ஸ்டேஜ் ஏறி போய் நல்லா பேசி ஃபஸ்ட் மார்க் வாங்கிடுறா. சுஜியும் நேராக டீச்சர்ஸ் குவார்ட்டர்ஸ்க்கு போயிடுறாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே தான் ரம்யா அவங்க அம்மா வராங்க. வந்தவுடனே, அம்மா என் பொண்ணை பார்த்தீங்களா, இன்னும் ஸ்கூல் விட்டு வரவே இல்லை, உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே, என்கிட்ட எதுவுமே சொல்லியே. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் போலீஸ் யாருமே எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த 2 அண்ணன் தம்பிகளோட கண்ட்ரோலில் தான் இந்த ஸ்கூலும் இருக்குது. இந்த ஸ்கூலை வச்சு தான் நிறையா இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வேளை இந்த போலீஸ் இந்த கேஸ் எடுத்து நாளைக்கு அந்த பிஸ்னஸ் வெளியில் வந்துடுமோன்னு சொல்லிட்டு இவங்க கேஸ் எடுக்காமல் மூடி மறைக்கிறாங்க. இதனால கோவப்பட்ட சுஜின்ட்டு நேராக கமிஷனர் ஆஃபீஸ்க்கே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் கேஸ் கொடுத்தா அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் கமிஷனர்ன்ட்டு, சரிம்மா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கான்ஸ்டபிளாக நீங்கள் ஸ்கூலில் டீச்சராக வேலைக்கு போங்க, அங்கே போயிட்டு இந்த கேஸ் என்னாச்சு, வேறு அந்த ஸ்கூல் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்கு, அதுவும் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. சுஜியர்ன்ட்டு ரம்யா காணவில்லைன்னு சொல்லிட்டு ஊர் பூரா போஸ்டர் ஒட்டிகிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வர்றாரு. அவர் பேர் பார்த்திங்கன்னா சரவணன். வந்த உடனே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எப்படிங்க போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள், நானும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், என்ன விஷயமாங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நான் பிடி மாஸ்டர் இன்றைக்கி ஜாயினிங் பண்ண போகிறேங்க, அந்த விஷயமாக தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறேன். வாங்க நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு பிரின்ஸிபல்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடுறாங்க. பிரின்ஸிபல் இங்கே ஏற்கனவே ஒரு பழைய பிடி மாஸ்டர் இருக்காங்க, வாங்க நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் யார் அது பழைய பிடி மாஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வடிவேலு. இவர் பேர் இங்கே சிங்காரம். அவர் குழந்தைங்கிட்ட ரொம்ப ஜாலியாக அன்பாக பேசிகிட்டு இருப்பார். ஆனால் கேம்ஸை பற்றி எதுவுமே சொல்ல தெரியாது, ஏன்னா அவருக்கும் தெரியாது. அப்போ தான் வடிவேலு நீ தான் இங்கே புது பிடி மாஸ்டரா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்க. உனக்கு ஃபுட்பால் விளையாட தெரியுமா? நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறேன். சரி நான் போய் கோலியை நிற்கிறேன், நீ எனக்கு கோல் போடு, நீ கோல் போட்டின்னா நான் ஒத்துக்கிறேன், நீ பெரிய பிடி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோல் கீப்பராக போய் நிற்கிறாரு. அப்போ தான் சுந்தர் சி ஓடி பாலை உடைக்கிறாரு. ஆனால் இவர் பாலோடு சேர்ந்து இவர் கோலில் போய் விழுந்துடுறாரு. இவருக்கு சுஜி முன்னாடி ரொம்ப அவமானமாக போயிடுது. ஏன்னா வடிவேலுன்ட்டு சுஜியை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருப்பார். அடுத்த நாள் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு புது வாத்தியார் வர்றாரு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸ் டீச்சர். அவங்கள பசங்களை எல்லாமே அந்த வாத்தியாரை போட்டு ரேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் அவர் வருத்தப்பட்டுட்டு சுந்தர் சி கிட்டேயும் ஹீரோயின் கிட்டேயும்ன்ட்டு, பாருங்கள் பசங்கள்லாம் எவ்வளோ கெட்டு போயிருக்காங்கன்ட்டு, இவங்களெல்லாம் எப்படி திருத்த போகிறதுன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த நாள் ஹீரோ ஃபுட்பால் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காரு. திடீர்னு ஸ்கூலுக்குள்ளே நிறையா லாரி வருது. அப்போ ஒரு குழந்தை இடிக்கிறது மாதிரி வருது. உடனே ஹிந்தர்சின்ட்டு அந்த குழந்தைய காப்பாற்றிடுறாரு. உடனே ஹீரோயின் கிட்டேன்ட்டு, என்னங்க இவ்வளோ லாரி வருது ஸ்கூலுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இது அந்த மலையரசன் கோட்டையரசன் அவங்க 2 பேரோட லாரி. இந்த ஸ்கூலே பார்த்திங்கன்னா மினிஸ்டரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. நாங்களும் இது எத்தனையோ வாட்டி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் போலீஸ்கிட்ட, ஆனால் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால போலீஸும் எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்கூலோட மொட்டை மாடியிலேருந்து ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கிறான். உடனே சுந்தர் சி அந்த பையனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வரும்போது ஹீரோயின் அங்கே மலையரசனோட போஸ்டர்லாம் ஒட்டிகிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் அந்த காண்டில் போய் அந்த போஸ்டர்லாம் கிழிக்கிறாங்க. ஏன் நீ போஸ்டர்லாம் கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடியாலெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. பின்ன என்னங்க, நான் இந்த பொண்ணை காணோன்னு சொல்லிட்டு போஸ்ட் ஒட்டியிருக்கேன், அந்த போஸ்டர் மேலேயே நீங்கள் இந்த போஸ்டர் ஒட்டுறீங்க, எங்கள் ஹாஸ்பிட்டலுங்கும் போது ஒரு 4-5 பேர் வருவாங்க, அப்போ இந்த போஸ்டரை பார்த்து அந்த பொண்ணு பற்றி
ஏதாச்சும் தகவல் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் ஒட்டினா நீங்கள் உங்கள் அண்ணனோட போஸ்டர் போய் ஒட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறாங்க. உடனே அடியாளுகிறன்ட்டு நாங்கள் அப்படி தான் ஒட்டுவோம், அதுக்குன்னு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க பதில் பேசுகிறாங்க. உடனே ஹீரோயின்ட்டு கோவமாக 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் நடக்குது. அந்த வாக்குவாதம் நடக்கும்போது உங்கள் அண்ணன் போஸ்டர் மட்டும் நான் கிழிக்க மாட்டேன், தேவைப்பட்ட உங்கள் அண்ணனை செருப்பாலையும் கூட அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு காண்டான அந்த அடியாளுங்கன்ட்டு நேராக மலையரசன் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி இங்கே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு பொண்ணுன்ட்டு இப்படியெல்லாம் பேசுது அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுறாங்க. அடுத்த நாள் நம்ம மலையரசன் நேராக ஸ்கூலுக்கே வந்துடுறாங்க. வந்த உடனே ஹீரோயின் கிட்ட என்கிட்ட நீ சம்பளம் வாங்கிட்டு நீ என்னையே எதிர்த்து பேசுவியா, எங்கே இப்போ நீ செருப்பால் அடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரோட சாரியை பிடிச்சி இழுத்து ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாரு. உடனே அங்கே ஒரு சின்ன பையன் சித்தப்பா என்ன இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இது டீச்சரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பாவை சமாதானப்படுத்துகிறான். இந்த பையன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மலையரசனோட அண்ணன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, முடியரசன்ட்டு, அவரும் இறந்துட்டார் இல்லையா, அவரோட பையன்தான் இந்த சின்ன பையன். உடனே என் பையனால் நீ தப்பிச்ச, இனிமேல் என் வழியில் இல்லை, நீ குறுக்க வரவே கூடாது, பேசாமல் இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு போயிடுறாரு. இங்கே நடக்கிற விஷயமெல்லாம் ஹீரோ ஓரத்தில் பார்த்துட்டே இருக்கார். ஹீரோயினுக்கே இத்தனை நடந்துச்சு, யாருமே நம்மளை காப்பாற்றவே இல்லையேன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே வடிவேலு வர்றாரு. வடிவேல் வந்தோன்னே ஐயோ எத்தனை நாளையா நீ சொல்லிட்டு இருக்க, உங்கள் பேத்தியை எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிற அப்படின்ட்டு. உடனே தாத்தா இன்றைக்கி சூப்பர் ஐடியா ஒன்று கிடச்சிருக்கு, வா என் கூடன்னு சொல்லிட்டு நேராக பாருக்கு கூட்டிகிட்டு போகிறார். அங்கே போய் இவங்க சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக மலையரசனும் வந்துடுறான். உடனே வடிவேல் கிட்ட இங்கே பாரு, நீ போய் மலையரசனை அடிச்சிங்கன்னா என் பேத்தி ஆட்டோமேட்டிக்காக உன்னை லவ் பண்ணிடுவா அப்படிங்கிறான். வடிவேலுன்ட்டு நான் எங்கேயா போய் அடிக்கிறது, அவன் மலை மாதிரி இருக்கிறான், வேறு வேலைக்கு பாரு அப்படிங்கிறான். உடனே தாத்தா நீ வம்புக்கு இழுக்காட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மலையரசன் கிட்ட தாத்தா வம்புக்கு இழுக்கிறாரு. மலையரசனாக இது பெருசு வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்கான். பார்த்தா மறுபடியும் வம்புக்கு இழுக்கும்போது மலையரசனுக்கு கோவம் வந்துடுது. நேரம் அடிக்க போகலான்னு சொல்லிட்டு பெருசுக்கிட்ட வந்துடுறான். அப்போ வடிவேலு பம்பிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோ அங்கே மூஞ்சியில் ஸ்கார்ஃப் எடுத்து சுற்றிட்டு மலையரசனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயின்ட்டு தாத்தா வேறு அங்கே பாருக்கு போயிருக்காரு, ஒரு சில பிரச்சனை ஏதாச்சும் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கே தேடி வராங்க. அப்போ வடிவேலுன்ட்டு ஃபைட்டு முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாமே அடித்து போட்டுருக்காங்க. சரி மலையரசனும் பார்த்திங்கன்னா ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான். இதாண்டா சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறது எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதை காமிச்சோம்னா ஹீரோயின் கிட்ட நம்ம நல்லா பேர் வாங்கிடலாம், ஹீரோயின்னு நம்ம கிட்ட உளுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்படியே ரொம்ப நாள் போயிட்டுருக்கு. அப்போதான் ஸ்கூலில் ஒரு குழந்தை தண்ணி குடிக்கும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது. உடனே இவங்க குழந்தைக்கு என்னாச்சோன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த டாக்டர்ன்ட்டு செக் பண்ணிவிட்டு இந்த குழந்தை சும்மா மயக்கம் போட்டு உள்ள இந்த குழந்தையோட பாடியில் ஏதோ ஒரு கெமிக்கல் கலந்துருக்கு அப்படிங்கிறாங்க. இது எங்கேருந்துடா கெமிக்கல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குழந்தை சொல்லுது, அன்றைக்கி ஒரு பையன் கீழே விழுந்தாங்க இல்லையா, அது அவனாக விழுகலை, ஒரு அங்கிள் தான் தூக்கி போட்டார் அப்படிங்கிற. என்னது அது அங்கிள் தூக்கி போட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்கும்போது அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் காட்டுறாங்க. இவங்க நிறையா கெமிக்கல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்கூலில் வச்சு தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ஒரு கெமிக்கல் கேன் தண்ணி கேனாக மாற்றி எடுத்துகிட்டு அங்கே வச்சிடுறாங்க. அப்போது ஒரு குழந்தை அதை குடித்து மயக்கம் போட்டு விழுந்துருது. உடனே அங்கே இருக்கிற ஆளுங்கன்ட்டு மலையரசனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னோடனே இது வெளியில் தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனை ஆயிரும், மினிஸ்டருக்கும் ப்ராப்ளம் வந்துடும், அதனால் அந்த குழந்தைய சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஸ்கூல்லேருந்து தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் அதை கேட்டுட்டு தூக்கி போட்டுடுறாரு. ஹீரோயின்ட்டு நமக்கு ஒரு சாட்சி கிடச்சிருச்சு, இந்த குழந்தைய வச்சே அவங்கள உண்டு இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக போகிறாங்க. அப்போ டக்குன்ட்டு அந்த குழந்தையோட அப்பா அம்மா இந்த குழந்தை வேறு எதுவும் குடிக்கல, காலையில் என் பொண்டாட்டி சமைக்கும் போது தெரியாமல் அந்த இதில் பள்ளி விழுந்துருச்சு, அது சாப்பிட்டு தான் என் மயக்கம் போட்டு தான் என் குழந்தை கீழே விழுந்திருக்கே தவிர இது ஸ்கூலுக்கோ வேறு எந்த சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அப்போ ஹீரோயின்ட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாரு, இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக மலையரசன் தான் இருக்காப்புல, இவனை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஹீரோ மாறுவேஷம் போட்டு நேராக அந்த ஃபேக்ட்ரிக்கே போயிடுறாரு. போன உடனே அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அடித்து போட்டுடுறாரு. உடனே கோட்டையரசன் அடிக்கிறதுக்காக வரான், அவனையும் அடித்து தொங்க போட்டுடுறாரு, ஃபேக்ட்ரியும் கொளுத்தி விட்டுறாரு. அடுத்த நாள் கோட்டையரசனும் மலையரசனுன்ட்டு இது எங்கேருந்துடா நம்மளை சுற்றியே இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, கண்டிப்பாக வெளியாள் கிடையாது, இந்த ஸ்கூலில் யாரோ ஒருத்தர் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க.
அடுத்த நாள் ஹீரோயின் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்து எனக்கு பர்த்டேன்னு சொல்லி சாக்லேட் கொடுக்க வருது. உடனே அந்த பொண்ணோட கையை பார்க்கும்போது ஆக்சுவலாக ரம்யாவோட வாட்ச் தான் அந்த பொண்ணு கட்டிகிட்ருக்கு. ஆக்சுவலாக வந்து ஹீரோயின் வாட்ச் தானே. உடனே ரெண்டு ஏவதுமா உனக்கு இந்த வாட்ச் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாது டீச்சர், அப்பா தான் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, அவங்க அப்பாவை பிடிச்சோம்னா நமக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பார்க்கறதுக்காக போகிறாங்க. உடனே அந்த ஸ்கூலில் ஒரு நல்ல பையன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அதாவது வந்து முடியரசனோட பையன், அவன்ட்டு என்ன டீச்சர் ஆச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி விஷயம் சொன்னவுடனே, ஐயோ அவங்க அப்பா வந்து எங்கள் செங்கல் சூளையில் தான் வந்து ஒர்க் பண்ணுறாரு, வாங்க நானே உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் காரில் கிளம்புறாங்க. இதை வந்து ஹீரோ வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு சரி எங்கேயோ வெளியில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் ஸ்கூல் ரவுண்ட்ஸ் போகிறாரு. ரவுண்ட்ஸ் போகும்போது தான் பார்க்குறாரு அங்கே 2 பசங்க வந்து தம் அடிச்சிட்ருக்காங்கன்ட்டு. என்னடா ஸ்கூலில் தம் அடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு பிடிக்கும்போது பார்த்தோம்னா ஃபோனில் வந்து பான் ஃபிலிம் பார்த்துட்ருக்காங்க. அதுவும் நார்மல் பான் ஃபிலிம் இல்லை, அந்த ஸ்கூலில் இருக்கிற டாய்லெட்டில் வந்து கேமரா வச்சு திருட்டுத்தனமாக பார்த்துட்ருக்காங்க. இது ஒன்றுவாடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள 2 அடிக்கும்போது, சார் நாங்கள் இதெல்லாம் பண்ணல, ஆக்சுவலாக வந்து இது பண்ணுறது எல்லாமே முத்து தான் அப்படிங்கிறாங்க. யார் அந்த முத்து அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இவ்வளோ நாளாக நல்ல பையன் சொன்னோம் இல்லையா, அவன் தான் வந்து மொத்த அயோக்கியத்தனமே பண்ணியிருக்கான். உடனே வந்து சுந்தர்சின்ட்டு இப்போ அவங்க கூட தானே வந்து ஹீரோயின் போயிருக்கா, கண்டிப்பாக வந்து ஹீரோயினுக்கு ஏதாச்சும் ஆபத்து ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு இவரும் ஒரு பக்கம் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணோம்னா ஹீரோயினுக்கு வந்து சிக்னல் சரியாக கிடைக்க மாட்டேங்குது, அவருக்கும் வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ இவங்க 2 பேருமே வந்து செங்கல் சோலைக்கு போயிட்டு அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. டீச்சர்ன்ட்டு இந்த வாட்ச் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறான். உடனே முத்துருன்ட்டு அவர் கேட்டால் எப்படி தெரியும், எங்கிட்ட இல்லை கேட்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக பார்க்குறான். என்னடான்னா அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. முத்து அவங்க வீட்டில் தான் வந்து ரம்யாவோட அம்மா வந்து வேலை செய்கிறாங்க வீட்டு வேலைக்கு. லீவ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரம்யாவும் வேலை செய்வாள். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது, முத்துருன்ட்டு இந்த மாதிரி ஸ்கூல் பாத்ரூமில் வந்து கேமரா வச்சுட்டு பான் ஃபிலிமாக ஷூட் பண்ணி அதை பார்த்துட்ருக்கான்ட்டு. இதை பார்க்குறது வந்து முத்துக்கும் தெரிஞ்சு போயிடுது, ரம்யாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்ட்டு. அதனால் வந்து ரம்யாவை கொலை பண்ணி இந்த செங்கல் சோலையில் தான் வந்து வச்சு அடிச்சிடுறான். அப்போ அந்த வாட்சை வந்து அந்த வேலை செய்கிறவர் பார்த்துட்டு அவர் தான் வந்து அவர் பொண்ணுக்கு வந்து கொடுத்துருக்காரு. இதே மாதிரி தான் இப்போ நீங்களும் சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் சுந்தர் சிஆர்ன்ட்டு அந்த வண்டி நம்பரை வச்சு சிசிடிவி கேமராவை பார்த்து எங்கெங்கே அந்த வண்டி போயிருக்குன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அவரும் செங்கல் சோலைக்கு வந்துடுறாரு. வந்து அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஃபைட்டெல்லாம் முடிச்சுட்டு அந்த பையனையும் போட்டு நல்லா அடிச்சுட்டு, இப்போ மரியாதையாக உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்காரு. அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, இவங்க அப்பாவே இறந்து ரொம்ப வருஷமாகி போச்சு, இவன் யாருக்கிட்ட ஃபோன் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவனும் பார்த்தோம்னா ஃபோன் பண்ணி அந்த பக்கம் பார்த்தோம்னா இறந்து போகிறதான்னு நினச்சா மலையரசனோட அண்ணன் முடியரசன் தான் வந்து ஃபோன் எடுக்கிறாப்புல. என்னடா அது இந்த ஆள் உயிரோடு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக அப்படியே இன்டர்வல் போட்டுடுறாங்க. இப்போ முடியரசனும் பையனை பார்க்குறதுக்காக பாம்பேலேருந்து வந்துடுறாப்புல. ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முடியரசன் இறந்து 5 வருஷம் ஆயிடுச்சுன்ட்டு. அதனால் இவன் நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, டாக்டர் என் பையனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. டாக்டர் வந்துட்டு உங்கள் பையனுக்கு அடிப்பட்டதுனால கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு, எப்போ ரெக்கவர் ஆவார்னே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. முடியரசனார்ன்ட்டு 2 தம்பிகளை பார்த்து கேள்வி கேட்குறாப்புல. ஏன்னா உங்களை நம்பி தானே நான் பையனை விட்டுட்டு போனேன், நீங்கள் இப்படியா பொறுப்பு இல்லாமல் பார்த்துக்கிறது அப்படின்ட்டு. தம்பிகளும் வந்துட்டு, அண்ணா ஏற்கனவே இங்கே நிறையா பிரச்சனை, என்னையும் தம்பியும் தான் அடிச்சுட்டு போனாங்க, ஃபேக்ட்ரியை வந்து கொளுத்திட்டாங்க, யார் அதையெல்லாம் பண்ணாங்கன்னா அவனே தான் வந்து இந்த பையனையும் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே முடியரசன்ட்டு என் பையன் யார் கடைசி கூட போனான், யாரை பார்த்தான் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்கிறாரு. அப்போ தான் தெரியுது டீச்சர் கூட தான் வந்து உங்கள் பையன் கடைசியில் போகிறான்னு சொல்லிட்டு. உடனே டீச்சரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. ஆமாங்க, நான் தான் வந்து பையனை கூட்டிகிட்டு போனேன் இந்த வாட்ச் விஷயமா, ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தர் மாஸ்க் போட்டு வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டான், அது யார் அடித்தாங்கன்னு தெரியல, மாஸ்க் போட்டதுனால நான் அவங்க மூஞ்சியும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஹீரோ ஹீரோயின் வடிவேலு அப்புறம் புது மேக்ஸ் டீச்சர் 4 பேருமே வந்து குளத்துக்கடையில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக இவங்களை எல்லாம் போட்டு அடிக்கிறீங்க, அதுவும் இல்லாமல் முடியரசன் வந்து உயிரோடு தான் இருக்காங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் வந்து ஹீரோ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா அனாதை, ஆனால் மினிஸ்டர் தான் வந்து தன் சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்திட்டு இருந்தார். ரைட் ஹேண்டு பார்த்திங்கன்னா முடியரசனு, லெஃப்ட் ஹேண்டாக வந்து பார்த்திங்கன்னா என் ஒய்ஃப் இருந்தாங்க. அப்போ எலெக்ஷனுக்காக 100 கோடி ரூபா வந்து ஃபண்டு வந்துச்சு மினிஸ்டருக்கு, அது பத்திரமா வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கையில் தான் வந்து 100 கோடி ரூபா கொடுத்து பத்திரமா வைங்கன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சொல்லிட்டாரு. ஆனால் முடியரசன் வந்து கிரிமினலாக பிளான் பண்ணி என் ஒய்ஃப் கிட்ட வந்து இந்த மாதிரி நம்மளே எடுத்துக்கலாம் இந்த பணம், நீ மினிஸ்டர் கிட்ட வேறு மாதிரி நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க.
கேட்குறாங்க. ஆனால் என் ஒய்ஃப் வந்து ஒத்துக்கவே இல்லை. இவளுக்கு எப்படியோ வந்து அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, இவ வேறு பிளானுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த 2 தம்பிகளும் முடியரசனும் 3 பேரும் சேர்ந்து என் ஒய்ஃபை வந்து கொலை பண்ணிட்டாங்க. அந்த 2 தம்பிகளும் போய் மினிஸ்டர் கிட்ட இருந்துட்டு என் ஒய்ஃப் தான் வந்து 100 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு ஓடிட்டா, எங்கள் அண்ணனையும் கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் பாடியை காமிச்சிட்டு மினிஸ்டரையும் நம்ப வச்சுட்டாங்க. நான் என் ஒய்ஃபுக்காக வந்து கோவிலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி வந்தாங்கன்னா நம்ம 2 பேர் வெளியில் டூர் போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா மினிஸ்டர் தான் வந்தார். வந்துட்டு பணம் எங்கடான்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி மிரட்டினார். எனக்கு தெரியாது சார், உங்ககிட்ட தானே என் ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, அவன் இந்த மாதிரி ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டா, நீயும் 2 நாள் கழித்து ஓடி போகலாமான்னு சொல்லிட்டு என்னை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நல்லா அடின்னு அடித்து எல்லாம் விசாரித்தாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது, இதுக்கு பின்னாடி வந்து முடியரசன் தான் வந்து காரணமாக இருப்பான்னு சொல்லிட்டு அவங்கள பழி வாங்குறதுக்காக தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன் அப்படிங்கிறாப்புல. அப்போ தான் ஹீரோயின் அப்போ நீங்கள் போலீஸ் கிடையாதா அப்படிங்கிறாங்க. போலீஸா? நான் எங்கேங்க போலீஸ், நானே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மேக்ஸ் டீச்சர் வந்து ஒரு உண்மை சொல்கிறாரு. ஆக்சுவலாக வந்து கமிஷனர் அனுப்பிச்ச போலீஸே நான் ஆக்சுவலாக வந்து அந்தளவுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய போலீஸெல்லாம் கிடையாது. நானே வந்து எப்படா இந்த வேலையை ஓட்டுறதுன்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் பிரச்சனைன்னு சொல்லி கமிஷனர் தான் என்னை அனுப்பிச்சி வச்சார். என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க சார், நீங்களே பண்ணிடுங்க, பேர் வேணால் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ணன் தம்பிங்க 3 பேர்த்தையுமே வந்து நான் கண்டிப்பாக பழி வாங்குவேன். அதுவும் இல்லாமல் அவங்க எடுத்த 100 கோடி ரூபா வந்து நேராக மினிஸ்டர்கிட்ட கொடுத்து என் பொண்டாட்டி உத்தமி அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லுவேன். இதுக்காக தான் வந்து நான் இந்த ஊருக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் முடியரசனும் தம்பிங்க கிட்ட வந்து பெரிய பிளான் போட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக நம்மளே வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கூட பிரச்சனை பண்ணவனா தான் இருப்பான், யாரெல்லாம் நம்ம விட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. முடியரசனும் பார்த்திங்கன்னா ஊருக்கு வெளியில் வராமல் அந்த வீட்டுக்குள்ளாரையே வந்து மறைஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு வேளை வெளியில் வந்து யாராச்சும் பார்த்து மினிஸ்டர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இது பெரிய பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் இவங்க அந்த 100 கோடி ரூபா முதல்ல எப்படியாச்சும் அடிக்கணும், ஏன்னா அதை அடிச்சிட்டோம்னாலே வந்து முடியரசன் வந்து கொஞ்சம் வீக் ஆயிடுவான், அப்போ அவனை ஈஸியாக வந்து மினிஸ்டர்கிட்ட போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் வடிவேலுன்ட்டு இந்த டீம் சும்மா பிளான் பண்ண வேண்டாயா, ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கலாயா அப்படின்னு சொல்லிட்டு கேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்கன்ட்டு கேங்கர்ஸுங்கிற ஒரு வார்த்தையே கிடையாதுயா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. கேங்ஸ்டர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மூஞ்சியெல்லாம் பார்த்தோம்னா என்னைய டெரராவாயாக இருக்குது, அதனால நம்ம கேங்கர்ஸுன்னே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் தான் வந்து கேங்கர்ஸ்ன்னு பேர் வைக்கிறாரு. இந்த பக்கம் கேங்கர்ஸ் டீமும் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. முடியரசன்கிட்ட வந்து முதல்ல 100 கோடி ரூபா எடுக்கணும், அது எடுத்தாலே வந்து அவன் வீக் ஆயிடுவான், அவ்வளோ பெரிய பணம் வந்து எங்கே வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து வடிவேலுன்ட்டு அது என்னையா சின்ன பணமாயா, நிறையா பெரிய பணம் தான் ஐயா, கண்டிப்பாக அவன்கிட்டருந்து ஏதாச்சும் ஒரு பெரிய இடத்துல தான் வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் சுந்தர்சின்ட்டு இது கண்டிப்பாக கஷ்டம்தான், அவங்க வீட்டில் யாராச்சும் வேலை செய்கிறாங்களா, அவங்கள ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க அடியாளுக்கெல்லாம் நம்ம எங்கே வச்சுருப்பாங்கங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடிவேலத்தான் வந்து ஒரு அடியாள்கிட்ட வந்து பிளான் பண்ணி பழக விடுறாங்க. அப்போ அந்த அடியாளும் வந்து உண்மை சொல்லிடுறாப்புல. அப்போ தான் வந்து இவங்களுக்கு தெரிய வருது, அந்த 100 கோடி ரூபா பார்த்திங்கன்னா அவங்க நடத்துகிற சினிமா தேட்டரில் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் வந்து அந்த 100 கோடி ரூபா வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. கேங்கர்ஸ் டீமும் வந்து ப்ரில்லியண்ட்டாக பிளான் பண்ணிடுறாங்க. எப்படியாச்சும் வந்து இந்த பணத்தை அடிச்சிடலான்னு சொல்லிட்டு வடிவேலுவும் போலீஸ்காரரும் லேடிஸ் கெட்டப் போட்டு அந்த தேட்டருக்குள்ளே போயிடுறாங்க. சரி தேட்டருக்குள்ளே போயிட்டோம்னா எப்படி நம்ம வந்து அடிக்கலாம், அவ்வளோ பணத்தை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது அப்போ தான் வந்து சுந்தர்சின்ட்டு இந்த திருவிழா டைமு கண்டிப்பாக வந்து தம்பிக்காரங்க வந்து பிஸியாக இருப்பாங்க திருவிழாக்காக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேட்டர்லேயும் வந்து ஜனங்க கூட்டம் இருக்கும். அப்போ அந்த கூட்டத்தை வச்சு தான் வந்து நம்ம ஈஸியாக பணத்தை திருடி எஸ்கேப் ஆக முடியும், தனியாக திருடினோம்னா கண்டிப்பாக மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை செலக்ட் பண்ணி இவங்களும் தேட்டருக்குள்ளே போயிடுறாங்க. தேட்டருக்குள்ளே போனவுடனே வந்து வடிவேலுவும் போலீஸ்காரருன்ட்டு லேடிஸ் வேஷத்தில் போட்டு அம்முளி தும்முளி பண்ணுறாங்க. இந்த பக்கம் சுந்தர்சின்ட்டு நேராக லாக்கர் ரூமில் போய் மொத்த பணத்தையும் வந்து சின்ன சின்ன பேக்காக வந்து கட்டிடுறாரு. உடனே தம்பிக்காரன் ஃபோனே அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு முடியரசன்னு தேட்டருக்குள்ளே வந்துடுறாரு. ஏன்னா வந்து இந்த லாக்கரை ஓப்பன் பண்ண உடனே அவங்க மொபைலுக்கு வந்து செக்யூரிட்டியிலேருந்து மெசேஜ் வந்துருச்சு, இந்த மாதிரி இல்லீகலாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. உடனே இவங்க எல்லாருமே வந்து தேட்டருக்குள்ளே வந்துடுறாங்க. வந்து பார்த்தோம்னா லாக்கர்
தேட்டர் எம்டியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இங்கே தாண்டா இருப்பான், இவங்களும் முடியரசனும் 2 தம்பியும் வந்து தேட்டர் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஷோ முடிஞ்சு எல்லா ஆடியன்ஸும் வந்து வெளியும் போகிறாங்க. என்னடா அது இந்த கூட்டத்தில் இங்கே தாண்டா இருப்பான் எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பரபரன்னு எல்லாம் தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே மினிஸ்டர் வந்து நிற்கிறாரு. முடியரசனுக்கு அப்படியே வந்து நெஞ்சு வலியாக இருந்துருச்சு. நீ செத்துட்டேன்னு சொன்ன ஆனால் உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் வந்துட்டு நீ தான் அப்போ ஏமாத்தினதான்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர்த்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாரு. இந்த பக்கம் பணத்தோட வந்து ஹீரோவும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவங்க இந்த கேங்கர்ஸ் டீமில் மற்றவங்க வந்துட்டு ஹீரோ வந்து அவனை ஏமாத்துற மாதிரியே நம்மளையும் ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சோகமாக இருக்காங்க. சிங்காரம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் ஆக்சுவலாக வந்து அவன் ஃப்ளாஷ்பேக் சொன்னான்ல, அது வந்து அவனோட ஃப்ளாஷ்பேக்கே கிடையாது அம்மா. ஏன்னா ஜெயிலில் வந்து வேற ஒருத்தர் இருந்தான், அவனோட ஃப்ளாஷ்பேக்கை தான் வந்து இவன் வந்து என்னோடய ஃப்ளாஷ்பேக்குங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கான். அவன் ரொம்ப நல்லா ஏமாற்றிருக்கான் ஏன் நம்மளை அப்படிங்கிறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜு வந்து டெலிவரி ஆகுது. இது நான் ஆர்டரே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வந்து பணம். பார்த்தோம்னா ஹீரோ தான் அனுப்பிச்சிருக்காரு எல்லாருக்குமே. அதே மாதிரி இந்த போலீஸ்காரருக்கு, வடிவேலுக்கு, அந்த கேங்கில் யாராக இருந்தாங்களோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃப்ரிட்ஜு வந்து பார்சல் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறாரு. அப்போ தான் ஒரு விஷயம் காட்டுறாங்க, ஹீரோ எப்படி அவ்வளோ பணத்தை வந்து வெளியில் கொண்டு போனார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீரோ வந்து அந்த பணத்தை வந்து சின்ன சின்ன பேக்லேயே எல்லாமே வந்து கட்டிகிட்டு இருந்தார் இல்லையா. கட்டி வச்சுட்டு அங்கே தேட்டரில் வந்து ஒரு பலூன் கட் அவுட் இருக்கும் விஷாலோடது. அந்த கட் அவுட்டுக்குள்ளே வந்து அந்த பணத்தை ஃபுல்லாக வச்சுட்டு இவர் அங்கேயே பணத்தை விட்டுட்டு இவர் மட்டும் எஸ்கேப் ஆயிருக்காரு. அப்புறம் அந்த படம் வந்து 2-3 நாள் ஆன பிறகு அந்த ஷோ முடியும் இல்லைங்களா, அப்போ அந்த பேனர் கழட்டும் போது அந்த பலூனையும் சேர்த்து அந்த வண்டியில் வச்சு இவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி மற்றவங்களும் வந்து அவங்கவுங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை வந்து இந்த பணம் மூலிமா வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த கேங்கர்ஸ் படம் வந்து முடிக்கிறாங்க.